யாரு கூட கூட்டணி இல்லாம தனிச்சு களம்காங்கிற நாங்க தாண்டா வீரன், நாங்க தாண்டா பெரிய கட்சி. இப்படி தத்துவம் பேசி, கொள்கை பேசி, கோட்பாடு பேசி, எங்களோட நீர் மேலாண்மை கொள்கை, எங்களோட மருத்துவ கொள்கை, எங்களோட சுகாதார கொள்கை, இது எங்களோட சாலை கொள்கை, கொள்கை பேசி ஒரு கட்சியை வாக்கு சேகரிக்க சொல்லு முடியாதுடா, முடியாது. எங்க வீட்டுக்கு மையநாதன் வந்தார்ல, எதுக்கு வந்தாரு? வந்தாரு, அவர் வந்தார்ல, இவர் வந்தார்ல. என்ன ஒரு பெரிய நோயே. நான் சின்ன பிள்ளையா இருக்க காலத்துல எல்லாம் கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, திருடுனா இன்னார் குடும்பத்தை இன்சியில சொல்லு, இன்னாரமோ திருடேன், இன்னாரமோ கொலகாரன், இன்னாரமோ மூச்சடிக்க கஞ்சா குடிக்க சாதம் குடிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. மையநாதன் நல்லா செட்டில் ஆயிட்டாரு, செட்டில் ஆயிட்டாரு. ரகுபதி நல்லா செட்டில் ஆயிட்டாரு, நல்லா செட்டில் ஆயிட்டாரு. அப்புறம் இந்த ஆவடியார் கோயில் ஒன்றியத்தில் யாரோ சேர்மன் இருப்பாரு, டிஎம்கேல பேரு கார்த்திக், பேர்லாம் தெரியுது. செட்டில் ஆயிட்டாங்க, திருடனே செட்டில் ஆயிட்டாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல வந்து நிக்கிதடா. அறத்துக்கும் மானத்துக்கும் உயிரிட்ட மான தமிழன் திருட்டு பயலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல வந்து நிக்கிதடா. இதை பூரா தொடைத்து எரியணுமா இல்லையா? இதை தொடைத்து எரியறதுக்கு முன்னாடி ஒரு சமூக குப்பை இருக்கு. அந்த குப்பை சோசியல் டஸ்ட்ங்கிற விஜய அடிச்சு துவைக்கணும். எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க என்ன திமுக பேசாம இப்ப வந்து நீங்க தாவேக்கா ரொம்ப பேசுறீங்க, விஜய் அண்ணாவை ரொம்ப பேசுறீங்க கேட்கறாங்க. நாங்க எதனால தெரியுமா அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறோம்? எதனால காரணத்தை நீ தெரிஞ்சுக்க. காரணம் இல்லாம நீ சாவு போறதுக்கு முன்னாடி கூட ஏன் சாவுறன்னு தெரியணும். கூலிப்பட கொண்டு செத்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவன் அடிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. இப்பதான் சாதியா பிரிந்து கடந்த தமிழனை, மதமா பிரிந்து கடந்த தமிழனை நாங்க நாடாரில், உடையாரில், செட்டியாரில், கோணாரில், பல்லர், பதலிய, பறையரில், முதலியாரில், மூப்பனாரில், முத்திரையில், அகமுடியரில், மறவரில், கோணாரில், செட்டியில், கவுண்டரில், இந்தில், முஸ்லீமில், கிறிஸ்தவரில் நாங்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். இவரு 2 இடத்துல போட்டி போடுறாரு. ஒண்ணு பெரம்பூர், சென்னை. சொந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்ற தமிழர்கள் அடர்த்தியா இருக்கிறான், அங்க நிக்கிறாரு. 2வது திருச்சி கிழக்கே, கிறிஸ்தவ மதத்தை ஏற்ற தமிழ் சமூகத்தின் வெள்ளாளர் சமூகம் அடர்த்தியா இருக்கு, அங்க நிக்கிறாரு. கான்பிடண்டா இருங்க. ஏன் லுச்சா, நீ முதல்ல கான்பிடண்டா இருந்தா ஒரு தொகுதியில நின்று போயடா, ஏண்டா 2 தொகுதியில? அப்ப மதம் பார்த்து சென்னையிலையும் சாதி பார்த்து திருச்சியிலே நிக்கிற இவரு, எங்க அண்ணன் சீமான் திராவிட சிந்தனையோட நிக்கிறது. 2014 தென் மாவட்டத்தில் 4 நேரிலையும் ராதாபுரத்திலையும் தாண்டா சீமான் நின்று இருக்கணும். ஆனா இல்ல, தமிழ் சமூகத்தின் பெரும் சமூகமான பறையர் சமூகமும், தமிழ் சமூகத்தின் பெரும் சமூகமான படையாட்சி சமூகம் அடர்த்தியா வாழக்கூடிய கடலூர்ல போய் நின்று இங்க உள்ள தலைவர்களுக்கு ரோல் மாடா இருந்தா எங்க அண்ணன் சீமா. அந்த சீமாவோட தத்துவத்தை இவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, எங்களை மாதிரியே வந்து சேப்பு மஞ்சள் அவர் கட்சி கொடி. நாங்க புளிய வச்சிருக்கோம். Tiger is a territorial animal, tiger is a disciplined animal, tiger is a strategical animal. இப்படி டைகருக்கு ஒரு குணம் இருக்கு. tiger is ideal but not lonely, tiger is lonely but not ideal. புலி 1000 பேர் உள்ள இடத்துல தன்னை தனித்து உணரும், தன் தனியாக நின்றாலும் 1000 பேர் உள்ளது போர் உணரும். புலி எல்லைக்காக போராடும். புலி என்னது? எல்லைக்காக டெரிட்டோரியல் அனிமல். காட்டு புலி மட்டும் இல்லடா, விடுதலை புலி எல்லைக்காக போராடுறவங்க. நாங்க புளிய வச்சோம் கொடியில, அவர் வந்து யானையை வச்சுட்டாரு. அடுத்து நாம என்ன பண்றோம், சாதி 2 வேறு இல்லை, சாற்றங்கால் நீதி மேலோர் நெறிமுறையில் இட்டார் பெரியோர், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி ஆண் சாதி பெண் சாதி அல்ல, கீழ் சாதி மேல் சாதி அல்ல. ஐயோ, தமிழ் பிறப்பிலே, தமிழ் குடியிலே, தமிழ் சமூகத்திலே தாழ்ந்தவன் என்று ஒருவனும் இல்ல. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமந்தான். கொடுக்காதவன் கீழ் சாதி. அறிவை, பொருளை, அடக்கத்தை, மரத்தை, வீரத்தை எவனெல்லாம் கொடுக்கலையோ அவனெல்லாம் கீழ் சாதி. எவனெல்லாம் இதை கொடுக்கிறானோ அவனெல்லாம் மேல் சாதி என்று போதித்த அவ்வையை நாங்க ஏத்து நிக்கிறோம். அதே மாதிரி தான் சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைக்க சூத்திரதாரி கிழவன் வள்ளுவன், கிழட்டு போய வள்ளுவன். பிறப்பு ஒக்கு எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தல் வேற்றுமையான் நம்ம வச்சிருக்கான். இந்த ஆபாயில் இருக்கான்ல, தற்கொலை ஆபாயில், பிறப்பு ஒக்கும். அடுத்தவர் என்னடா? டிவிக்க பிறப்பு ஒக்கும். அதுக்கு அடுத்தவர் என்ன? நாங்க வந்தா நல்லது செய்வோம். லூசு பைத்தியம். பிறப்பு ஒக்கும் அடுத்தவர் என்னடா? பூரா ஆபாயிலே. இவன் வந்து என்ன பண்றான், தமிழ் தேசியம் ஒரு கண்ணு நல்ல. நாங்க அப்படியே கவனமா பார்த்தோம், லோட் பண்ணோம், துப்பாக்கி எடுத்தோம், புல்லட்டை போட்டோம், ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்.
திராவிட தேசியம் இன்னொரு கண்ணு நல்ல வச்சோம் அடி. அன்னைக்கு அடிச்ச அடிதான்டா. ஏன் விஜய் அடிக்கிறான்? இவனை அடிக்கிற அடியில இனி திரைத்துறையில இருந்து சிஎம் கனவுல, முதலமைச்சர் கனவுல ஒரு நடிக இந்த மண்ணில இனிமே வரவே கூடாது. அதுக்குதான் அந்த அடி. பாம்பு சின்னதா இருந்தாலும் பெரிய கம்பை எடுத்து அடிக்கணும். அது பிரபாகரிசம், அது சீமானிசம். அதனாலதான் அவன் அந்த அடி அடிக்கிறான். எதை பத்தியும் பேசலையே. இந்த 54 நிமிஷத்துல ஹைட்ரோ கார்பன், ஈத்தன், மீத்தன் பத்தி பேசிருக்கிறாரா? இங்க உள்ள ஆலங்குடியில பனையில, பலாப்பழத்துல பலாப்பழ கூழு, பலாப்பழ ஜாமு, பலாப்பழ மிட்டாயி, ட்ரை ஃப்ரூட் பலாப்பழம், பலாப்பழ சிப்ஸ், பலாப்பழ நாறு, இது அவ்வளவு இவ்வளவு பொருள், இவ்வளவு மதிப்பு கூட்டக்கூடிய பொருளை உருவாக்கலாமே. ஒரு சின்ன தொழிற்சாலை, ஒரு சின்ன தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த சூழ்நிலை கேட்டதால ஒரு தொழிற்சாலையை இந்த திமுக, அண்ணா திமுக செய்வார்களா? இங்க படித்து வெளிவரக்கூடிய, ஆலங்குடி பகுதியில் வெளிவரக்கூடிய பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலையை உறுதிப்படுத்துமா இந்த திமுக அரசு, அண்ணா திமுக அரசு உறுதிப்படுத்துமா? இல்ல இந்த பிஜேபி உறுதிப்படுத்துவானா? ஏதாவது செய்வானா? எத்தனை ஆண்டு காலம் ஏமாந்து நிப்ப? எத்தனை ஆண்டு காலம் இவனுக்கு கூலிக்கு மாரடிப்ப? ஐயோ இவன் சிறுபான்மையின் பாதுகாவலன் இஸ்லாமியர்களே அவனுக்கு வாக்கு போடுங்க. ஐயோ இவன் சிறுபான்மையின் பாதுகாவலன் கிறிஸ்தவர்களே அவனுக்கு வாக்கு போடுங்க. எந்த இடத்துல இஸ்லாமிய கிறிஸ்தவரை திமுக பாதுகாத்துச்சு? எந்த இடத்துல பாதுகாத்துச்சு? காரைக்குடியில முத தமிழ்நாட்டில் ஒரு வார்டு தேர்தல் கூட வெல்ல முடியாத ஹெச் ராஜாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புறது யாரா? திமுகங்கிற ஒரு திருட்டு கும்பல் தான் சட்டமன்றத்துக்கு ஹெச் ராஜாவை அனுப்புனுச்சு. சீமான தம்பி அனுப்பணும் சொல்லு பாப்பா. கொள்கை தலைவர் அம்பேத்கர் யாரு? பக்கா மாசுக்கு. கொள்கை தலைவர் யாரு? பெரியார் பக்கா மாசுக்கு. வேலு நாச்சியார் கொள்கை தலைவர், கர்மவீரர் காமராசர் கொள்கை தலைவர், அஞ்சலை அம்மாள் கொள்கை தலைவர். அம்பேத்கர் யாருன்னு தெரியுமா? வேலு நாச்சியார் யாருன்னு தெரியுமா உனக்கு? காமராசு யாருன்னு தெரியுமாடா? ஒண்ணுமே தெரியாது. அப்ப இவர் அம்பேத்கர் கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. அம்பேத்கர் சொல்றாரு, நேத்து அவரோட பிறந்த அம்பேத்கர் சொல்றாரு, caste is the mental state, சாதிங்கிறது மனநோய், மனநிலை அப்படிங்கிறாரு. அந்த சாதிங்கிறது மனநிலைய, மனநோயை அடுத்து விரட்டுற மாதிரி நீ விரட்டணுமா இல்லையா? கவினோட ஆணவ படுகொலைக்கு இந்த நொடி வரைக்கும் விஜய் வாய் திறக்கல. இந்த நொடி வரைக்கும் வாய் திறக்கல விஜய். இது வரைக்கும் எந்த இடத்துல தமிழர் இறையாண்மை வாயே திறக்கல. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? இங்க 2 பேத்துக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இவர் சொல்றாரு. அப்ப டிஎம்கே நிக்கிற கொளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்து பரப்புரைக்கு விஜய் போகல. சேப்பாரம் சேகுவாரம், பிடல் காஸ்ட்ரோ, புரட்சி புயல், ரோமானிய பேரரசு, ஐயா உதயநிதி நிக்கிற சேப்பாக்கத்துக்கு போகல. கொள்கை எதிரி பிஜேபி. நாம் தமிழ் கட்சி சொல்லுது மனிதகுல எதிரி பிஜேபிங்கிற மாதிரி, கொள்கை எதிரி பிஜேபி. பிஜேபியோட மாநில தலைவர் மரியாதைக்குரிய மாமா நயினார் நாகேந்திரன் நிக்கிற சாத்தூருக்கு போகல. எந்த தொகுதிக்கும் போகல. அண்ணன் சீமான் நிக்கிற தொகுதி காரைக்குடிக்கு நீ வர்றன்னா தக்காளி உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லடா, உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லடா. அப்ப எவ்வளவு நுட்பமா அவர் காய் நகர்த்துறாரு பாரு. நம்மள மாதிரியே தமிழ் தேசிய தத்துவம், நம்மள மாதிரியே கொடி, நம்மள மாதிரியே சின்னம், இதெல்லாம் பேசிக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே சுரண்டி வர்ற துரோகி எதிரியை விட துரோகி ஆபத்தானவன். அதனால தாண்டா விஜய போட்டு 65 சுக்கா, பக்கா, குழம்பு, வறுவல், அணில கருவாடா போட்டு கூட கம்பியில குத்தி காய வச்சு திங்க தயாரா இருக்கிறோம். ஃபுல்லா போற கொங்கு மண்டலம் எல்லா இடத்துக்கும் போற இடம் பூரா ஒரு வறுவலை போட்டு சாப்பிட்டுட்டு தான் போறது. மிஞ்சிறத உப்பு போட்டு தெளிச்சு, தண்ணி போட்டு கழிச்சு, கம்பியில நறுக்குன்னு குத்தி காய வச்சு கருவாடா தண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க மது இதுக்கு திருநெல்வேலி கூட்டத்துக்கு வர்றாரு ஐயா பக்கா மாசு. மரத்துக்கு பேரூராட்சி மரத்துக்கு மாங்கன வச்சு டிரான்ஸ்பார்மர் தகரத்தை போட்டு மறைக்கிறான். நம்ம கிராமங்களில் லேடிஸ் குடிக்கக்குள்ள ஒரு இது போட்டு வைப்போம்ல, ஒரு மதில் இருக்கும், இது இருக்கும்ல, அது மாதிரி இவன் எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ மரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறானுங்க தகரத்தை போட்டு. ஏன்னா இந்த லூசு போய் அதில் ஏறி பொத்துன்னு விழுந்துடுறான், டிரான்ஸ்ஃபார்மரில் கையை விட்டுறான், இது பண்ணிடுறான். இந்த கொடி இருக்குல்ல, இந்த கொடி நல்லா கவனிச்சு பாருங்க. சீமான் வரக்குள்ள வாழ்க ஒழிக கோஷம் இருக்காது. மாலை போட மாட்டான், வெடி வெடிக்க மாட்டான்,
காலில் விழ மாட்டான். கட்சி கொடிய தலையில கட்டிக்கிட்டு ரவுடி பைய மாதிரி திரிய மாட்டான். அவன் கட்சியில தாவேக்கா தற்கூரி கட்சியில் அந்த கொடியுதிக்கு போடுறாங்க. கம்கட்டை துடைக்கிறான், கவட்டை துடைக்கிறான், மூக்க சிந்துறான், நோன்றான், கொடியுதிக்கு போடுறான். ஆனா நாம் தமிழர் கட்சியோட புலிக்கொடி இருக்குல்ல, எங்க குடும்பத்துல குழந்தை பிறந்தா அந்த கொடியில தாண்டா எங்க குழந்தைய வாங்குவோம். சாதாரண கொடி இல்லடா, 2000 ஆண்டுகள் அந்த நிலத்தை ஆண்ட கொடிடா. கடல் தொட்ட இடமெல்லாம், கரை தொட்ட இடமெல்லாம் அரசேந்திர சோழன் கால்பட்ட இடமடா. சோழன் ஏரி என்று சொல்வார்களே, வங்க கடலை சோழன் ஏரி. அவன் ஏந்திய புலிக்கொடி 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனோட புள்ள பிரபாகரன் ஏந்திய புலிக்கொடி 2009 ஈழத்தில் செத்து விட்டது என்றார்கள். இதே இன்னொரு தாய் நிலமான தமிழ்நாட்டில் அந்த புலிக்கொடி ஏந்து நிக்கிறோம்டா. இது புலிக்கொடி எங்களுக்கான கொடி அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் தொப்புள் கொடி, தமிழர்களின் உறவு கொடி, தமிழர்களின் உறவை காக்கக்கூடிய கொடி. இந்த கொடிக்கே நாங்க அவ்வளவு மரியாதை கொடுக்கிற நாங்க அந்த கொடியை ஏந்தி நிக்கிற தமிழ் குடிகளை எப்படி வச்சிருப்போம்னு நீ பாரு. நீங்க தான் சிந்திக்கணும். சிந்திக்கிற சமூகமே சிந்திக்கிற தன்மை இழந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பையன் மது குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான். உங்களுக்கு தெரியும், ஆண்டொன்றுக்கு 52,000 கோடி ரூபாய் சாராயத்திலேன்னு வருமானம் வருது. இந்த சாராயத்தை குடிக்கிறதுனால குழந்தை இல்லாம எங்க வீட்டு ஆண்களுக்கு போயிருது, இன்ஃபெர்டிலிட்டி வந்துருது, OEX செல்ல குரோமோசோம்ல அழிச்சிருது. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த சாராயம் கரும்பு சக்கையிலன்னு வரக்கூடிய மொலாசிஸ், கரும்பு சக்கையில வரக்கூடிய மொலாசிஸ்ல தான் இந்த சாராயத்தை தயாரிச்சு உனக்கு தர்றான். இந்த சாராயத்தோட மொத்த காஸ்ட், மொத்த அடக்கம் 14 ரூபா, ஆங்கிலத்தில் 14 ரூபீஸ். 14 ரூபா சாராயத்தை தான் 140 ரூபாய்க்கு உனக்கு தர்றான். இதை குடிச்சிட்டு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம இருக்கிறா. எங்க தாத்தாங்க எல்லாம் கல்லு குடிச்சான், 1 லிட்டர் குடிச்சான், 2 லிட்டர் குடிச்சான், 3 லிட்டர் குடிச்சான். கல்லீரல் கடலை, மண்ணீரல் கடலை, வயிறு கடலை, வாவு கடலை, சொத்து அழியல, ஒன்னு அழியல. 3 பாட்டி 2 பாட்டி வச்சு ஒவ்வொரு பாட்டிக்கும் 8 புள்ள 10 புள்ளன்னு பேஸ்ட பிதுக்கிற மாதிரி பிதுக்கு நாங்களே. ஒத்த பிள்ளைக்கே வழி இல்லையே இந்த சாராயத்தை குடிச்சிட்டு. இழுத்து மூடுமா இந்த அரசு, இழுத்து மூடுமா இந்த அரசு? பாருங்க இப்ப என்ன பண்றான், அந்த படிக்கிற சின்ன பயலோ 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்க முடிச்சு பாலிடெக்னிக் வர்றான்ல, என்கிட்ட வருவாங்க. இந்த கட்ட வர சைஸ்ல ஒரு தலைவாணி ஒன்று வச்சிருக்கிறான். கட்ட வர சைஸ்ல இருக்கு. நீங்களும் தலைவாணி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ வைக்கிற தலைவாணி தலைக்கு, திராவிட மாடல்ல பெட்டி கடையில் விற்கிற தலைவாணியை நாக்குக்கு கீழே வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ண மயக்கப்படி தங்கச்சி. சித்தப்ப நல்லா இருக்கீங்களா மச்சான்? போட்டுட்டு கிளாஸ் ரூம்ல வந்து வகுப்பறையில் இப்படி உட்கார்ந்துறான். எங்க ப்ரொஃபசரு, நானும் 15 வருஷமா அந்த காலேஜில் பாடம் நடத்துறேன், இப்படி ஒரு மாணவனை ஆர்வமா உத்து பார்க்கிற மாணவனை நான் பார்த்தது இல்லையே, இவ்வளவு ஆர்வமா கேட்கிறானே, ஐயோ நம்ம இந்த வருஷம் நம்ம காலேஜ் சென்டம் ரிசல்ட் அடிச்சிடும் அப்படின்னு. அவன் அப்படியே எப்படியோ அதை போட்டதோட கிருன்னு கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கும் போல் இருக்கு, இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும், பாதி பேர் இருக்கும். என்ன அப்படி போட்டு வந்து அப்படி உட்காந்துக்குவான். இந்த நார்மலா மித்த பேர்லாம் வந்து அவர் என்னத்தை இருந்தாலும் பொழுதுங்க ஏதோ நடத்துறான்னு கொஞ்சம் இப்படி 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 ஏப்ப சாப்பையா இருப்பான். இவன் இருக்காமல, நான் சார் உள்ள தலைவாணி வச்சுட்டு இருக்காண்டாவன் அப்படின்னு சொல்றேன் நானு. அப்ப இது வந்து குரோமோசோம் செல்ல அழிக்கும். இதையெல்லாம் உங்க ஸ்டாலின் தடுத்து நிறுத்துவாரா? உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வராரு. விளக்கமாறு தந்திருக்கிறான், கக்கூஸ் கழுவுற கட்ட விளக்கமாறு தந்திருக்கான், விடியல் தரல. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா பெண்கள் எடுக்கணும் முடிவை. ஒரு நாட்டின் வளர்ச்சியை எதை வைத்து அளவிடுவது? அந்த நாட்டில் வாழக்கூடிய பெண்கள் நிலை வைத்து ஒரு நாட்டின் வளர்ச்சி அடைய வேண்டும். மாமேதை மார்க்ஸ் ஒரு வளமான நாடு என்பதை எதை வைத்து வரையறை செய்ய வேண்டும்? அந்த நாட்டில் உள்ள அணு ஆராய்ச்சி நிலையங்களோ, மருத்துவமனைகளோ, கல்வி கூடங்களோ, பொருளாதார கட்டடங்களோ அல்ல. எந்த நாடு தன் நிலப்பரப்பில் 3 1 பகுதியை காடாக கொண்டுள்ளதோ அந்த நாடு வளமான நாடு என்கிறார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் எத்தனை விழுக்காடு காடு இருக்கணும்? 33.9 விழுக்காடு காடு இருக்கணும். காடு இருந்தா நாடு இருக்கும், நாடு இருந்தா நாங்கள் இருப்போம். இந்த காட்டை அழிச்சு 11 விழுக்காடு தான் வனத்தை வச்சிருக்கிறான். வனத்தில் உள்ள மரத்தை பூரா வெட்டி தின்னுட்டான். வன உயிர்கள் பூரா நாட்டுக்குள்ள வருது. இந்த பாவத்தை யார் வரையில இறக்கிறது? போதுமா 1000 ரூபா? போதுமா 2000 ரூபா? போதுமா 1500 ரூபா? இந்த பிச்சை காசு போதுமா? பிச்சை காசு போதுமா? போதுமா உங்க சாதி பாசம்?
போதுமா உங்க சாதி பற்று, போதுமா உங்க சாதி இனம். சமூக நீதி காத்த திமுக ஆட தக்கா மக்கா, சாதி ஒழிப்பு திமுக ஐயோ, நல்லாட்சி தர்ற திமுக. எந்த இடத்துல சமூக நீதி? சமூக நீதினா என்னது? தமிழ் சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா சமூகத்துக்கும் எல்லா சாதிக்கும் அதற்கு அளவுக்கு ஏற்றால் போல் நீதி வழங்கிட, பதவி வழங்கிட, அதிகாரம் வழங்கிட கொடுப்பது தாண்டா சமூக நீதி. திமுக அப்படி ஒரு சமூக நீதி இந்த மண்ணில் கொடுத்திருக்கா? தமிழ் சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, மறக்கடிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் சாதிகாரான எங்கள் ஆசாரி 26 லட்சம் பேர் இருக்கான். எங்க ஆசாரி, எங்க பண்டாரத்தார், எங்க குயவர், எங்க மருத்துவர், எங்க நாவிதர், எங்க குதிரை வண்ணார், எங்க மலையகர், எங்க குறும்பர், எங்க பழையர், எங்க இருளர், ஆத்தின குடிகளுக்கும் தமிழ் சாதிகளுக்கெல்லாம் தேடி தேடி பிடித்து சட்டமன்ற சீட்டை கொடுத்து அழகு பார்த்த கட்சி, சமூக நீதி காத்த கட்சி நாம் தமிழர் மட்டும்தான்டா. நாம் தமிழர் மட்டும்தான்டா. என்னைக்காவது ஒரு நாள் பண்டாரம், ஆசாரி, நாவிதர், மருத்துவர் எல்லாம் சட்டமன்றத்தில் பார்த்துருக்கிறியா? கட்சி பதவியே திமுக தரமாட்டான்டா. எவன்கிட்ட காசு இருக்கோ, எவன் ஆதிக்க சாதியோ அவனுக்கு தான்டா கட்சி பதவியை கொடுப்பான். கட்சி பதவியை உனக்கே தரமாட்டான்டா. தமிழ்நாட்டிலே முதல் முறையா முத்திரையர்களுக்கு 9 இடம் கொடுத்த ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சிடா. நாம் தமிழர் கட்சிடா. இதெல்லாம் அந்த திமுக, உங்க அண்ணா திமுக நீங்க கடைபிடிக்கிற இந்த கொள்கை கோட்பாடு அற்ற இவர்கள் செய்வார்களா? எதற்காக இவர்கள் வாக்களிக்க வேண்டும்? இந்த 60 ஆண்டுகளில் அவர் செய்யாதவர்களும் வந்து இந்த 5 ஆண்டுகள் செய்ய போகிறார்களா? எல்லாவற்றையும் மாற்றுவார்களா? என்ன நோக்கம் இருக்கு? என்ன திட்டம் இருக்கு? தமிழ்நாட்டின் அரசின் கடன் ஏறிவிட்டது, 10 லட்சம் கோடி ஆகிவிட்டது. மீண்டும் நீங்கள் வாக்களித்தால் 15 லட்சம் கோடி ஆகிறமே கடன். இப்போது 80,000 ரூபாய் வட்டி கட்டுமே ஆண்டொன்றுக்கு. 1,50,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலைமை வந்துருமே. இந்த வட்டி கூட நம்மள்ட்ட தானே வசூலிப்பான். இவனுக்கு எங்கேருந்து வரும்? இலவசத்தை மட்டுமே கொடுத்து வாக்கை பறிக்கிற திட்டங்களை தாண்டி மக்கள் வாழ்க்கைக்குரிய எந்த திட்டத்தையும் அவன் தரவில்லையே. நாங்கள் இங்க நிற்கக்கூடிய அறந்தாங்கி வேட்பாளர் என் தங்கச்சி முத்துக்கும், என் தம்பி ஆலங்குடி வேட்பாளர் கூடிய தம்பி ராஜாராமுக்கும் வாக்கு பிச்சை கேட்டு வரல, வாக்கு பிச்சை கேட்டு வரல. அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை கேட்டு வந்து நிக்கிறோம். தரமான கல்வி வேணும், நல்ல பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைய சேர்க்கணும், நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்ல கணிதம் இருக்கணும். எங்க குடும்பத்தில் எங்க பரம்பரையில் இதுவரைக்கும் யாருமே மருத்துவர் ஆகல, என் பிள்ளை எப்படியாவது மருத்துவர் ஆகணும். எங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் யாருமே பொறியாளர் இல்லை, எப்படியாவது என் பிள்ளைய பொறியாளர் ஆக்கணும். என் குடும்பத்தில் ஒருவரும் வக்கீல் இல்லை, எப்படியாவது என் பிள்ளைய வக்கீல் ஆக்கிடணும். நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதா இருந்தா வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வேணும். 2 பிள்ளைய சேர்த்தா 3 லட்சம் ரூபாய் வேணும். எவன்டா காசு இருக்கு? மாசம் 30,000 ரூபாய் பள்ளிக்கூடத்துக்கே காசு வேணுமடா. எங்க இருந்தா போக, எங்க இருந்தா எடுப்ப? அரசு பள்ளிக்கூடம் இருக்கடா. மையம் பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்குது. அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ் இல்ல எந்த சாதிய கட்சி தலைவனோட பிள்ளையாவது அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்குதா? அரசு மருத்துவமனை வைத்தியம் பார்க்கறானா? இல்லையே, இல்லையே. நாம் தமிழர் கட்சி சொல்லுது, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் உலக தரத்துக்கு சமமா தரமா நாங்க இலவசமா தருவோம். முதலமைச்சர் முதல் கடைகோடி ஊழியன் வரை அனைவருக்கும் ஒரே மருத்துவம், தரமான மருத்துவம், சமமான மருத்துவத்தை நாங்க நாம் தமிழர் கட்சி தருவோம் சொல்றோம். உலக உயிரின் ஆதாரம் குடிநீர், அதையும் நாம் தமிழர் கட்சி இலவசமா தரும். இது 3 தவிர வேற எதுவும் இலவசமா நாம் தமிழர் கட்சி தராது. பாலுக்காலாத குழந்தை, பாலுக்காலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், அதுதான் என் எதிர்கால இந்தியா என்கிறான். இந்த நாட்டுக்கு 21 வயசுல தன் தலையை தானமா கொடுத்த பகத்சிங், அவன் கண்ட கனவை நிறைவேற்ற தானடா நாங்களும் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வாக்களிக்காம யாருக்கு வாக்களிக்க போற? உங்காலா மையனத உங்காலா? அப்ப எங்க ராஜாராம தெருவில் கிடந்த பையன், குப்பமேட்டில் கிடந்தவன் உங்கால். அப்ப இவன் யாரு? யாருக்கு வாக்களிக்கணும் பார்த்துக்க. இதனால் வரைக்கும் நீனும் வாக்களிச்சுட்ட. நேர்மையா உள்ள முத்திரை இருக்கா? கொள்ளையடிச்சு குடும்பத்தை வளர்த்து சொத்து சேர்க்கிற முத்திரை இருக்கா? நீ வாக்களிக்க போறன்னு பார்த்துக்க. கருணாநிதியோட வாரிசு, கருணாநிதியோட வாரிசு ஸ்டாலின் நிறுத்துற முத்திரை இருக்கா? எல்லா மன்னனும் போருக்கு போய் வெற்றி பெற்ற பிறகுதான் வாகை பூட சூடுவான். அது அரசேந்திர சோழனா இருக்கும், ராசவாச சோழனா இருக்கட்டும், கரிகால் சோழனா இருக்கட்டும், பரந்தாக சோழனா இருக்கட்டும், விஜயராய சோழனா இருக்கட்டும், ஆதித்த கரிகாலனா இருக்கட்டும், எல்லா சோழனும் போருக்கு போய் எதிர்நாட்டு மன்னனை வெற்றி கொண்டு படையை வெற்றி கொண்ட போதுதான் வாகை
வாகைப்பூவை சூடுவான். போருக்கு போறதுக்கு முன்னாடியே வாகைப்பூவை சூடி போன பெரும் மன்னன் பெரும்படுக முத்திரையின் வாரிசு என் தம்பி ராஜாராமுக்கு வாக்களிக்க போறியா? கருணாநிதி மகன் வாரிசு மெய்யநாதனுக்கு வாக்களிக்க போறியா? யாருக்கு வாக்களிக்க போற சொல்லு? பணத்துக்கு வாக்களிக்கிறதா இருந்தா மெய்யநாதனுக்கு வாக்களி. பிறந்த இனத்துக்கு வாக்களிக்கிறதா இருந்தா என் தம்பி ராஜாராமுக்கு வாக்களி. வருமானம் தான் பெருசு, வருமானம் தான் பெருசு அப்படின்னா மெய்யநாதனுக்கு வாக்களி. இனமானம் தான் பெருசு, இனமானம் தான் பெருசு என்றால் என் தம்பி ராஜாராமுக்கும் என் தங்கை முத்துவுக்கும் நீங்க வாக்களிங்க. என் அன்பான உறவுகளே, சிந்திக்க வேண்டாம். நம்மளை ஏமாத்திட்டான், பதறாக்கிட்டான். வழிபாட்டுல தமிழ் இல்ல, வழக்காட்டுல தமிழ் இல்ல, கல்வியில தமிழ் இல்ல, எதுலயும் ஆராய்ச்சி கூடத்துல தமிழ் இல்ல, எல்லாம் செத்து போச்சு. ஏங்க பெத்த அப்ப இன்சியல அந்நிய மொழியில போடக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு இனம் இருக்குதுன்னா அது நீனு நானு வாழக்கூடிய தமிழ் தேச இனம் தான். எங்க அம்மாவோட மொழி தமிழ். என் தாயின் கருவறையில் நான் காத்திருந்த காலம் தொட்டு நான் கல்லறை செல்லும் காலம் வரை என்னோடு உயிரோடு உயிர் போட இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. அந்த மொழியில எங்க அப்பனின் தலையெழுத்த, அந்த மொழியில என் அம்மாவின் இன்சியல, எங்க அப்பனின் இன்சியல, அந்த மொழியில கையெழுத்து இடுவதனடா அடையாளம். தமிழ் நம்ம அவமானம் அல்ல, தமிழ் நம்ம அவமானம் அல்ல, தமிழ் நம்ம அடையாளம் என்று பேசுவதற்கு ஒருவன் இந்த நிலத்துக்கு தேவை. அவன் தான் சீமான். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் நீங்க தமிழ்ல கையெழுத்து போடுற? ஆங்கிலத்தில் போடுவார் அவரு, அப்படி போடுவார். கருப்பையா ராமசாமினா கே ஆரிய கேசவன் பேர் இருக்கு. அதை இப்ப கே போட்டு பக்கத்துல சவனை போட்டுறான். கே போட்டு சா போட்டு வா போட்டு இன்னும் எழுதுறது இல்ல. KESAVAN அதுவும் எழுதுறது இல்ல. ரொம்ப சுருக்கி உங்க விஜய் சொல்றாருல, நண்பாஸ் நண்பிஸ் தோலிஸ் அப்படி சொல்றாரு இல்லையா, அது மாதிரி கே போட்டு பக்கத்துல ஒரு சவன் போட்டுறான், கேசவன். தமிழ்ல பேரு வைங்க. நம்ம தமிழ்ல பேரு வைக்கலன்னா யாரு வப்பா? யாரு வப்பா? மொழி பற்று இனப்பற்று நமக்கு வேணுமே. தமிழனுக்கு மொழி பற்று இனப்பற்று இருக்கணுமே. ஆனா தமிழ் கேடு. தமிழன் சூடு சொர்ணையற்றவனா மான ரோசம் அற்றவனா இல்லையே. அவனுக்கு சூடு இருக்கு, சொர்ணம் இருக்கு, மானம் இருக்கு, ரோசம் இருக்கு, அத்தனையும் சாதிக்குள்ள இருக்கு. தமிழன் பொறுக்கி, தமிழன் அயோக்கிய, தமிழன் ஈனப்பைய, தமிழ் காட்டுமிராண்டி மொழி சிரிப்ப. அதே இடத்துல உன் சாதி பேரை போட்டு அந்த சாதிக்காரன் ஈனப்பைய முள்ள மாதிரி பையன்னு சொல்லிட்டு இறங்குனா உடம்புல கழுத்து இருக்காதுடா, அறுத்துருவான். இவனோட ரோச சூடு சொர்ண பூரா சாதியில இருக்கு. கேரளாவில் சாதி இருக்கு. நம்பூதிரி, மேனோனு, பணிக்கரு, ஈயரு, நாயரு, புலையரு, தீயர்னு கேரளாவில் சாதி இருக்கு. சாதிக்கு கட்சி இல்ல. ஆந்திராவில் சாதி இருக்கு. நாயுடு இருக்கா, ரெட்டி இருக்கான், கம்மா நாயுடு இருக்கான், கவர நாயுடு இருக்கான், 24 மணி தெலுங்கு செட்டி எல்லாம் இருக்கிறான். ஆந்திராவில் சாதிக்கு கட்சி இல்ல. கர்நாடகாவில் சாதி இருக்கு. பாட்டீல் இருக்கான், கவுடா இருக்கிறான், ஒக்காலிகர் இருக்கான், இவன் பூரா சாதி இருக்கிறான். அங்கேயும் சாதிக்கு கட்சி இல்ல. ஆனா தமிழ்நாட்டில் கட்சி இல்லாத சாதி இல்ல. 1 கோடி பறையர்களே திரண்டு வாருங்கள். நம்மாளு வந்தாச்சு. 1 கோடி முத்தையர்களே திரண்டு வாருங்கள். நம்மாளு வந்தாச்சு. 1 கோடி தேவமாரே திரண்டு வா, வந்தாச்சு. 50 லட்சம் கோணார்களே திரண்டு வா, வந்தாச்சு. 1 கோடி கவுண்டர்களே திரண்டு வா, வந்தாச்சு. 1 கோடி வன்னியர்களே திரண்டு வா, வந்தாச்சு. வந்து என்ன பண்ணணும்? 5 வருஷத்துல அண்ணா திமுக காலில் ஒரு 5 வருஷம், திமுக காலில் ஒரு 5 வருஷம் அடமான வைக்கிற அரசியலடா சாதிய தலைவன் பண்ணணும். ஏறும் போரும் குலத்தொழில் என்று முழங்கிய ஒரு தமிழ் தேசிய இனம் அரசீட்டு, 1 சீட்டு, 2 சீட்டுக்கு இந்த சாதிய தலைவர்கள் எல்லாம் கொண்டு போய் திமுக அண்ணா திமுக அடமானம் வைக்கிறானே, இதுதான் நம்ம அரசியலா? இந்த அரசியலை மாற்றுவதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். எங்களுக்கு வாக்களிக்காம எவனுக்கடா வாக்களிக்க போற? சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் சீமான் பிள்ளைகள், சீமான் வார்ப்புகள், சீமான் அண்ணன் சீமான் வளர்ப்புகளுக்கு வாக்களித்து நாங்கள் உங்களிடம் கேட்பது வாக்கு பிச்சை அல்ல. அண்ணன் சீமான் உங்களிடம் கேட்டு வருவது வாக்கு பிச்சை அல்ல. அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை கேட்டு அண்ணன் சீமான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வலிமை சேர்த்து ஆட்சி அதிகாரத்தை
மதத்தை எங்கள் கையில் தாருங்கள், அனைத்தும் தலைகளாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.